ஸ்கூல்ல வேற வீடுகள்ல ஸ்கூல்ல கூடுதலா பாவிக்கிற ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் பெல் சிஸ்டம். இது வந்து இப்ப விடிய ஒரு டைமுக்கு போட்டேன்னா அந்த டைமுக்கு 9 பீரியட்டுக்கு 40 நிமிஷம் விட்டு விட்டு பெல் அடிக்கிற மாதிரி சிஸ்டம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கு இதுல முக்கியமா என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுவது, இதுல என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுது, அந்த டைம் டு டைம் ஆத்தனுக்கு அந்த பாட பீரியட் டைப் தெரியறதுக்கு சால்வ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனை இப்போ வந்து பெல் அடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. இதுல இதுக்குள்ள நீங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க? இதுக்குள்ள இருந்து அந்த ஸ்கூல்ல பெல் அந்த பெல்லுக்கு அந்த ஒவ்வொரு வகுப்புக்கும் பீரியட்டுக்கு பெல் அடிக்கிறதுக்குமான டைம் செட் பண்ணி வைக்கணும். ஒரு ஆள் நின்று அடிக்கணும், அதுக்கும் பார்க்க நீங்க வந்து செட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடி. அதுக்கு மாதிரி வந்து பெரிய நோக்கம் அப்படி இல்லையா? என்ன செய்யணும்? இது வந்து அந்த சும்மா ரொபோட்டிக்ஸ்ல ஆர்வம் காட்டுறதால. பட் இது வந்து எவ்வளவு கஷ்டம், இது மாதிரி ஒன்று செஞ்சு முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்? ஒரு கிழமை 2 கிழமை போகும். எவ்வளவு காசு தேவைப்படும்? எல்லாம் வடிவா ஒரு பெரிய பெல்லூன் செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னா ஸ்கூலுக்கு, பெரிய ஸ்கூலு எல்லாரும் தோக்குற மாதிரி ஒரு பெல்லூன் செஞ்சு முடிக்கிறதா எவ்வளவு தேவைப்படும்? 5000 மேல போகும். நீங்க எல்லாம் செஞ்சு பாத்தீங்க எவ்வளவு வரும்னு சொல்லி? எல்லாம் செஞ்சு பார்க்கணும், நீங்க பார்த்துதான் சொல்லணும். அப்ப வந்து நீங்க பெரிய ஒரு பெல்லூன் செய்யறேன்னு சொன்னா அது வாங்குறேன்னு எவ்வளவு கஷ்டம். ஆனா இது வந்து சீப்பா இருக்கும். அடுத்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் அல்ல ஒவ்வொரு பில்டிங்கும் கொண்டு நீங்க ஃபில் பண்ற நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா அதை செஞ்சு கூட அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணி கொள்ள பார்க்கணும். ஓகே, குட். இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணீங்க? ப்ரோக்ராமிங் C++. வேற அவ்வளவுதான், C++ மட்டும். ஓகே, குட். இதுல பேர் வந்து ஸ்மார்ட் கிச்சன் சேஃப்டி சிஸ்டம். இது சுவிட்ச போட்டோன்னே வந்து சுவிட்ச் இருக்கேன். இது வந்து நார்மல் சிஸ்டம் இருக்குது. லைனால வந்து இந்த SD கார்டு என்ன பர்பஸ், இதுல என்ன பிரச்சனை சால்வ் பண்ணது? செஞ்சோடனே வந்து கேஸ் லீக் ஆனனே லீக் ஆனே அதாவது இந்த ஃபேன் ஆட்டோ ஆன் ஆகி இது இந்த கேஸ் தொடங்கணுமா? ஃபேன் இது ஓட்டனா கேஸ் லீக் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு இது தொடங்கணும். ஓகே, கேஸ் லீக் இப்ப இத நீங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? இது வந்து வீட்டுல சமையல இல்ல. ஓகே, அது வந்து எங்கயாச்சும் ஃபேக்டரிஸ்ல வந்து இது இல்ல. இது மாதிரி வேற இது கமர்ஷியல் அதாவது ஃபேக்டரி இது மாதிரி இது யூஸ் பண்றாங்களா இப்ப? தெரியாதா? ஓகே, இது மாதிரி ஒன்று செஞ்சு எடுக்கணும்னு எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் பார்த்து கொள்ளணும். எவ்வளவு செலவாகும், இதுக்கெல்லாம் தேவையான மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வந்து அது சொல்லணும். சரியா? Let me explain my project. My project is automatic gate different vehicle sounding system using components for ultrasonic sensor, Arduino Uno, servo motor, and LCD display. Working principles: an ultrasonic sensor detects the vehicle approaching by measuring the distance. It sends to trigger signal to the Arduino microcontroller. The Arduino commands the servo motor to open gate. After the vehicle starts, the Arduino closing. The system can also detect extinction vehicle directment account. The LCD display shows the correct number to print the hello highway. The uses of this project are avoid need for manual gatekeepers, trucks, vehicles entering of security, suitable for parking lot, apartment, schools, office, and each other uses. Thank you. எவ்வளவு கஷ்டம் இது செய்யறது? லோக்கல் எவ்வளவு மணிக்கு இருக்கும்? இதெல்லாம் கார்ட்போர்ட் இல்லதால பில்டிங் வடிவா ஒரு செட்டப் எவ்வளவு கஷ்டம் இல்ல எஸ்டிமேட் பண்ணி பாத்தீங்களா? ஒரு கமல் என்ன போயிட்டு வரும் பார்த்து கணக்கு பார்த்து சொல்லணும்.
Smart dustbin. Touchless smart dustbin with garbage indicator. Garbage indicator level. Okay. Hello everyone, my name is Asma. Today I'm presenting about my project, touchless smart dustbin and garbage level indicator. This project uses Arduino board and IR sensor and ultrasonic sensor, a servo motor, and LCD display and some jumper wires. When someone brings the garbage near the bin, the IR sensor is detect it and signal to the Arduino board. Arduino board to turn the servo motor, which automatically open the lid. Okay. So, if you want to sell it to make something like this, how much is going to cost you? Look, Low cost. Okay. 2,000, 5,000. You didn't check the price yet. Then where can you fix it? Can you fix it to any type of dustbins, or you are going to make a separate dustbin for this one? Did you try it? So there are dustbins available now. Yeah, you can press your legs and get it open. But here, how does it happen? Once it reaches a level, this will not allow. Oh, the message. Blinks. Display blinks only. It will also inform, let's say now, if there is a admin staff, if you can send a notification saying that this is garbage box number 10 is filled. So then they can go and collect it now. Can you send SMS? Maybe beep sound alarm. Beep sound. Light, beep sound, and also SMS. So when you submit your final project, you should be able to have those features. Then you should be able to give a justification. What is in it? Like especially what is the uniqueness? Which unique problem that you are going to solve? What is the innovation in this one? These are the fundamental things that you should be looking at. Right? Because if it is not going to solve a real problem, then it doesn't make any sense. Because it is just innovation. Right? So likewise, what's the uniqueness? But the same similar systems are available. So what is the uniqueness that you are bringing in? So those are the answers that you should have. Because anyway, you didn't apply for it. So before you apply, you have to find out. And you have to fine tune it. And bring something, some innovation, some uniqueness into this. Only then you will be qualified to the next round. Otherwise they will say these are standard things which is already available. Why should we want to recognize them? Like if you need a recognition, then you should show something uniqueness. Yes, there are enough such smart dustbins are available. But I have done something, this particular thing, which is not available in the market. So therefore, I'm going to make with the existing garbages, I'm going to plug this one, let's say hospitals, or factories, or maybe municipalities, so then they can use it. Municipalities, they can send SMS or alert to the control room. You can give a sort of a display where the supervisor can see what are the areas where the most number of garbage tanks are filled. So that is the level of programming that you should look at. Now your basic prototype is working. But how do you make it work as a system? One is fine. You don't need to make 10. But with this, how are you going to send the information to the control room or some supervisor? Yeah, he can see in the mobile app, maybe a small mobile app. He can see that these are the areas that he should be sending the next. When they plan it, when they send a lorry or tractor, how they can plan it? By looking at this, okay, this is the route that most garbages are being filled. You go and collect this first. After you do this, you have to look at the next step also. Okay? Yes, sir. robotic project அதாவது பிசிக்கல் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்னு சொன்னா எனக்கு அதை முழு இதையும் வீடியோ எடுத்து போடணும். பட் அந்த வீடியோ ஒரு பர்டிகுலர் டைத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். நாங்க எப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி
அப்ப அதை வச்சுக்கொண்டு மற்றவங்களோட டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவங்க வந்து அசஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது யூனிக்னஸ் இருக்குதா, நீங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்றீங்க அதுகளை வச்சுக்கொண்டு அவங்க யூசிஎஸ்சியால உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுன்னு சொன்னா அந்த நேரம் நீங்க உங்களோட ரொபோட்டை எல்லாம் எடுத்துட்டு போகணும். சரி, செகண்ட் ரவுண்டு நீங்க எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ தான் சரி. ஃபுல்லா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஃபுல்லா போகணுமா? எப்படி ஃப்ரண்ட் சைடு தனியாக பேக் சைடு தனியாக வீடியோ எடுத்து எல்லாத்தையும் தான் போகணும். இட்ஸ் வெரி இங்கிலீஷ். இங்கிலீஷ் சொல்லுங்க. இது வந்து நாங்க மனுஷன் இல்லாம சாஃப்ட்வேர் மூலம் இயக்குறாங்க. ஓகே, அதனாலதான் நம்ம செட்டப்ல இது அறிமுகப்படுத்துறாங்க. சாஃப்ட்வேர் மூலம் இயக்குறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? எதை இயக்குறீங்க? இந்த ஓகே, ஓகே. என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு சொல்லுங்க. இப்படி ஒன்றும் இல்ல, சரி உயிரிழப்பு எல்லாம் தடுக்குறீங்க. தடுக்குது உயிரிழப்பு. என்ன உயிரிழப்பு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லணும். ஆக்கள் ஓட்டிட்டு போவாங்க தானே, அப்ப இது வெயிட்டால சரியோ கேட்டா அவங்களுக்கு மேல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்படி செஞ்சு இருந்தா ஆக்களுக்கு எந்த ஒரு பதிலும் ஏற்படாதோ குறைஞ்சாலும் வாகனம் தான் இடையில இருந்தா சொல்லிட்டு போறீங்க. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். இது என்ன ப்ராஜெக்ட்? இது வந்து எனக்கு ESP 32 மோட்டார் டிரைவரும் நான் கியரும் பயன்படுத்திக்கிறேன். இது என்ன சாமான்? இது ட்ரக் கொண்டா? ட்ரக்ல என்ன இருக்குது? கண்டெய்னர்ஸ் இருக்குது. ட்ரக்ல கண்டெய்னர். இப்ப இந்த கண்டெய்னர் விழாம தடுக்கிறதா இல்லாட்டி விழுந்தா என்ன செய்யும்? அது எதுக்கு அப்படி செஞ்சிருக்கீங்க? விழுந்தாலும் எந்த ஆபத்தும் ஏற்படாத மாதிரி ஆக்கள். ஓ, எப்படி இது வந்து கண்டெய்னர் விழுந்து ஆக்கள் வந்து ஆபத்து வராம இருக்காது? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்டிட்டு போறவருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஓ, அவர் எப்படி ஓட்டுறதுக்கு பழக்கம் இல்லாத ஆக்களும் இதை ஆபரேட் பண்ணலாம். ஓகே ஓகே, அதாவது டிரைவர் இல்லாமலுக்கு போற கண்டெய்னர்ஸ். அப்ப எப்படி சாமான்கள் ஏத்துறது இறக்குறது என்ன மாதிரி செய்யுது? ஏத்துறதுக்கு மேலத்துக்கு இங்க இருக்குது. இப்படி ஆனா இப்ப சைனால வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க டிரைவர் இல்லாத. நீங்க எங்க பாவிக்க எங்க அப்ளை பண்ற ஐடியா உங்களுக்கு? கண்டெய்னருக்கு அப்படி இல்லாட்டி வாகனங்களை மேட்டிட்டு போற இடத்துக்கு கப்பல் வந்து இறக்கிட்டு வரும். ஓகே, அதுக்கு நீங்க வந்து செய்யறேன்னு சொன்னா எந்த வாகனத்தை நீங்க போய் செய்ய போறீங்க? இப்ப ஜப்பான்ல இருந்து வரணும் இல்லாட்டி சைனால இருந்து வரணும், பெரிய வாகனங்கள் அதுக்கு ஓட்ட போறீங்க. நீங்க அதுக்கு பார்க்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோட சால்வ் பண்ணலாமே. ஜப்பான்ல இருந்து வாகனத்துக்கு டொயோட்டா கம்பெனிக்கு நீங்க செஞ்சு கொடுக்க இயலாது. சைனாட BYDக்கோ அல்லது பெரிய கம்பெனி கொண்டு செஞ்சு கொடுக்க இயலாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்ப நீங்க பார்க்கணும் உங்களுக்கு சின்ன பிரச்சனை என்ன இருக்கு உங்களோட லெவல்ல செய்யக்கூடியது, உங்களுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி அதுகளை தான் நீங்க பார்க்கணும். இதுல எப்படி செஞ்சு கொடுக்குறது சரியா? யார பேர் வலிப்பா இப்போ நாங்கள் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி இதுகளுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் நாங்கள் அனுப்புவோம். அனுப்புறதுல டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதுக்கு அனுப்பினீங்க, அந்த இமெயில் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை உரிய மென்டர்ஸுக்குள்ள அனுப்பி UCSCயும் அதில் தொடர்பு போடுவாங்க. தேவைப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணலாம். பட் நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டுக்கு பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணிடலாம், உங்களுக்கு கைட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சொன்னது தானே என்னென்ன யூனிக்னஸ் இருக்கணும், உங்களோட ப்ரொஜெக்ட்ல எப்படி இருக்கணும் நாங்கள் எழுதி தர மாட்டோம். பட் நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். அது மாதிரி என்ன இனோவேஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க, இதுல தான் நீங்க பார்க்கணும். பார்த்து அதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. இப்போ இவங்ககிட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா அவங்களோட என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறாங்க, அந்த ப்ராப்ளம் வந்து வேலிட் தான். அப்ப அதை எப்படி அவங்க ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண எப்படின்றத பார்க்கணும். அதுக்காக வேண்டித்தான் இப்ப நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.
காம்படிஷன் நம்ம தொடங்கியில தானே அப்ளை பண்ணி கொண்டாந்து இருக்கிறாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். நீங்க வந்து இதற்குரிய பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை சால்வ் பண்ண பாருங்க, பெரிய பிரச்சனை சால்வ் பண்ண போகாதீங்க. இப்படி டொயோட்டா கம்பெனிக்கும் ஜப்பான்காரனுக்கும் சைனாக்காரனுக்கும் நாங்க பிரச்சனை சால்வ் பண்ண கொடுக்கல. ஏன் அவங்கள்ட்ட நாங்க படிக்கிறோம். அப்ப நாங்க அவங்ககிட்ட படிச்சு அங்க போயிட்டு சால்வ் பண்ணா அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நீங்க ஸ்கூல் பிள்ளைகள் தானே, நீங்க அதுல காண்ற ஒரு பிளவுன் இருக்கும், உங்களுக்கு அங்க போயிட்டு சால்வ் பண்ண இயலாது. நீங்க என்ன செய்வீங்க, இதை நாங்க எப்படி இங்க செஞ்சு கொள்றது, எங்கட ஊர்ல எப்படி செஞ்சு கொள்றது, எங்கட வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்துல எப்படி செஞ்சு கொள்றது, அப்படி யோசிக்கணும். அப்ப அதுதான் நீங்க என்ன புரிய கொள்ளுங்க. நீங்க ஜப்பான்காரன் சால்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்லுவாங்க, இது ஆல்ரெடி நாங்க எங்கட பேட்டன்ட் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், இல்லை நாங்க ப்ரொடக்ட் வெளியில விடையிலன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றும் செஞ்சு விடையில என்ன. முதலாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், என்ன ப்ரொஜெக்டர் பேர் என்ன, அதுல டிஸ்கிரிப்ஷன் என்ன, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, அதுக்கு பிறகு என்ன இனோவேஷன் இருக்கு, அதுக்கு பிறகு டீடைலா உள்ளுக்கு போகணும். இது வந்து என்ன ப்ராப்ளம் இருக்காண்டா அந்த கேஸ் லீக் ஆனா கண்டுபிடிக்க. ஓகே, அது இது வந்து ஆடின போர்டு யூஸ் பண்ணி செஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஆடின போர்டு, பஸ்ஸர், ரில்லி லைட், அடுத்தது மற்ற ஜம்போ வயர்ஸ், அடுத்து அவ்வளோ யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வந்து டனல் இருக்குங்க, டனல்ல நாங்க போக கேஸ் லீக் ஆகுங்க, அது கண்டுபிடிச்சிங்க நான் செஞ்சுக்கேன். ஓகே, சொல்லுங்க. चार्जर वेलसिंग இல்லையா, நீங்க ரெக்கார்ட் பண்ணதா சொல்லுங்க. இல்லையா நீங்க சரி அட்லீஸ்ட் வழங்கப்படுத்துங்க ப்ராஜெக்ட். This smart automatic vacuum cleaner. Vacuum cleaner. Okay. Okay. Mostly I buy low cost mechatronics components. Use this. I make this part. இது முன்னுக்கு போகுதுன்னா அங்க அவனுக்கு இல்ல சார் மாதிரி அவரால் நிக்கிறார். இப்ப இதுக்கு முன்னுக்கு போய் சாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, இதுக்கும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, ரெண்டாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தான் சென்சர். ஸோ இந்த சென்சார் ஒரு டிடெக்ட் பண்ணி பெட்ஸ் வந்துட்டு எந்த இடம். ஸோ இப்போ இங்க சைடு இங்க ஆப்ஜெக்ட்ஸ்னா அப்படியே அதுக்கான அதை தேடி கோடி கிடையாது போகும். கோடிங் வந்து நான் ஆடினோ ஐடியில போட்டேன். கோடிங் வந்து C++ ப்ரோக்ராமிங்ல நான் இதுக்கு கொடுத்தேன். கோடிங் வந்து ஆடினோ யூனோ கான்செப்ட் வந்து என்னண்டா, இது இப்படி மூவிங்ல இருக்கும், சேம் டைம்ஸ் இது வெக்யூமும் பண்ணும். ஒன்ஸ் இது வெக்யூம் பண்ணி கார்பேஜ் ஃபுல்லாச்சுன்னா நாம இது இமீடியட்லி ஆஃப் பண்ணிட்டு பைப் கலட்டி அது மூலியமா கார்பேஜை டிஸ்போஸ் பண்ணுவோம். ஷாப்பிங் பேக் இது டேமேஜும் ஆகாது, மெட்டல்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இருக்காது. இதுக்கு இது இழுக்கிற போர்ஸுக்கு எந்த ப்ராடக்ட் இது கிராஷ் இழுக்கலுமோ அந்த கிராஷ் மட்டும்தான். மெட்டல்ஸ் மாதிரி ஹெவி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேனையோ மோட்டரையோ டேமேஜ் பண்ணுவோம். ஸோ இதை நான் 5 minutes கூல் டவுன் டைம் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம். ரிப்பேர் ஆனால் நாமளே இப்போ டெக்னீஷியன்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. நாம இதில் வயர்ஸை தான் பார்க்கணும். ஆனால் அதே ஒரிஜினல் வெக்யூம் கிளீனர் இப்போ டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் அதுக்கு அதில் ஹாஃப் அமௌண்ட்டை செலவு பண்ணி தான் அதை திருப்பி ரீயூஸ்.
ஆனா இது அப்படி இல்லை. நாம ரீயூஸ் பண்ண காஸ்டும் குறைவு, அதே டைம்ல நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும், நாமளே ரெடி பண்ணணும். இப்ப டெக்னாலஜி கூடின சுத்தி கிட்ஸ் எல்லாம் லேசியா இது மாறிக்கொண்டுறாங்க. ஸோ இப்ப அதை குறைக்கிறதுக்கு ஒரு கிட்ஸ் எல்லாம் இதுல விளையாடுவாங்க. இது போடா குத்து பண்ணா அவங்க கையை காட்டினா இது திரும்பிப்பாங்க. அதுமாதிரி அவங்களுக்கு இதை ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். வெக்யூம் கிளீனர் பார்த்து கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். மூவ் பண்ணிக்க வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டே போகும். இன்னும் ஆப்ஜெக்ட் ஆப்டிகல்ஸ் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா சென்சார் இது கிளியர் பண்ணி காட்டும். இது ப்ளூ அடிச்சு சூப்பர் க்ளூ சொல்லி இந்த இடத்த அடைச்சு வந்து அந்த கெஸ் பார்க்கும்போது வேலை செஞ்சு இப்போ திடீர்னு இது க்ளூ விட்ட சுற்றி இது டைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வயர் உள்ளுக்கு போகணும். ரொபோட்டிக் பண்ணலாம். நீங்க ரொபோட்டிக் கம்பெனி பண்ணணும் இல்லை நீ கொண்டு அவ்வளோ Arduino, Jumbo wires, battery, and bottom up. When I show my hands to IR sensor sends a signal and it sends a signal to relay module. Relay module turns on the bottom up. So what is called that's nature. It's very useful for prevent water wastage from others. This and it's very useful to adults spreading clearance and virus. It's very useful in hospital and I want to So what is the function, main function of this one? buy it on my website and also in my WhatsApp number. Okay, now what is the functionality of this one? IR sensor send a signal to relay module. Relay module turn on and it send a signal to battery and the water pump. So water flows automatically without touching. Okay, this is just like the sensor that is fixed in the hot tension out, right? Yes. So what's the difference between that and this one? No, what is the difference between the tap there and why someone should buy this? Why there is that's available? So, should be able to explain the cost of this, or what is the uniqueness, or what is the innovation, any special thing? That's what should be. Created using your knowledge. So you're making something which is affordable for the kitchen, not for the 5-star hotel, but for the normal kitchen. அந்த சிஸ்டத்தை நாங்கள் டோட்டலாக செய்யணும். அதுக்காக ஒரு அப்போ இந்த மொபைல் ஆப்புக்குள்ள போகணும். ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் சரி ஆப்புக்குள்ள போகணும். இந்த இதோட போயிருந்தா என்னடா இது வந்து இந்த ஆப்புல வந்து பிள்ளைய லீவ் எடுத்துட்டு சும்மா அப்ளை பண்ணா அதை வந்து டீச்சர்ஸ் என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க இருக்கு. அதுக்காண்டி டீச்சர் வந்து பேரண்ட்ஸுக்கான ஒரு பாஸ்வேர்டு மாதிரியும் கொடுத்துருவாங்க. அதை வந்து பேரண்ட்ஸ் சரியாயிட்டா மட்டும் என்ன செய்யலாம், இந்த ஆப்புக்குள்ளேயே பேரண்ட்ஸ் வந்து உள்ள போவோம். சரியா? அந்த வகையில் நாங்கள் ஒரு சாம்பிளான ஒரு இது கொடுத்துருக்கோம். இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு டோட்டலா. இந்த பேரண்ட்ஸுக்கு அது கஷ்டமா இருந்தா என்ன செய்யலாம், தங்களுக்கு பிடிச்ச அந்த 3 மொழியில ஏதாவது ஒரு மொழியில யூஸ் பண்ணி இந்த அப்ப வந்து ஃபுல்லா என்ன செய்யலாம், அதான் பண்ணி கொள்ளலாம். ஏதாவது அப்ப இந்த ஐடியா கொடுத்தானே அந்த லாகின் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. இதாரு செல்வம்ன்ற ஒரு ஆண்ட பேரன் தான் வந்து இது உள்ளுக்கு போயிருக்கா. இது என்ன கலண்டர்னு பார்த்தா இந்த மாசத்துல அந்த செல்வம்ன்றவர் எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கார். அந்த லீவ் எடுத்த டேட்ஸ் எல்லாம் என்னதுல வரப்போகுதுன்னா ரெட் கலர்ல இதுல வரப்போகுது. அடுத்தது வந்து
இதுதான் வந்து அந்த லீவ் ஃபார்ம். நீங்க லாக்இன் பண்ணணும், உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை வந்து பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு அதுக்கு கீழே பேரண்ட்ஸுக்கு 2 பேர் தான். ஒன்று என்ன செய்யறேன்னா, அவங்க லீவ் எடுக்க போற அந்த டேட்டை கிளிக் பண்ணிட்டு அதோட அந்த ரீசன் இப்ப வந்து பேரண்ட்ஸுக்கு தமிழ்லையும் டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதால இதே வந்து இப்ப பேரண்ட்ஸுக்கு டைப் பண்ணது இப்ப கொஞ்சம் டைப் பண்ணலாம், கூட டைப் பண்ண இயலாது, கஷ்டமா இருக்குன்னா என்ன செய்யலாம், வாய்ஸ் இன்புட் இருக்கு. அப்ப வாய்ஸ்ல சொல்ல என்ன செய்ய போகுது, அதுவும் டைப் ஆகும். இப்ப நான் நார்மலா ஒரு லீவை கொடுத்துட்டு நீ வந்து சமைத்தா எங்க டீச்சரோட டேஷ்போர்டுக்கு போயிட்டு இப்ப டீச்சர் அதை ரிஜெக்ட் பண்றதை அப்ரூவ் பண்றதா அடுத்ததுல பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ் தான் இது வரைக்கும் அவர் எடுத்த லீவ். இப்ப நான் கடைசியா கொடுத்த லீவ் வந்து பெண்டிங்ல இருக்கு. டீச்சர் அதை அப்ரூவ் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. ஆனா இது அப்ரூவ் ஆயிருக்கு, இது ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்படியே அவர் எடுத்த டோட்டல் லீவ்ஸ் இதுல பாத்துக்கலாம், அவர்கிட்ட ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கொள்ள முடியுதா இருக்கு. அடுத்தது வந்து ஸ்கூல் வைட். இது என்ன ஸ்கூல் வைடுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து இப்ப வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எந்தெந்த நாள் பொது விடுமுறைகள் தெரியாது. ஒரு சில பேரண்ட்ஸ் தெரியாம இப்ப பேரண்ட்ஸ் இப்ப புதன்கிழமை ஒரு லீவ் வருது இல்ல ஸ்கூல்ல, பிள்ளைகள் வந்து என்ன பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கூல் தாமான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாம். அந்த சிஸ்டத்தை குறைக்கணும், டீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் பொது விடுமுறை, இன்னைக்கு ஸ்கூல் இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, வீட்டை எடுத்து பாத்துக்கலாம். அதே மாதிரி கீழே ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா, இப்ப பிள்ளை வந்து முதல் நாள் ஸ்கூல் போகல, அப்ப அந்த ஸ்கூல்ல ஏதாவது மிக ஒரு முக்கியமான விடயம் சொல்லியிருக்காங்க. அந்த விடயம் பிள்ளை ஸ்கூல் போகாத தெரியாத அப்ப வந்து பேரண்ட்ஸ் அதை வீட்டை இருந்து பாக்குறதுக்காண்டி டீச்சர்ஸ் அந்த முக்கியமான விடயத்தை அவங்களோட டேஷ்போர்டுக்கு வந்து என்ன செய்யலாம், செட் பண்ணலாம். அப்ப பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம், அதை வீட்டை இருந்து இப்ப நோட்டிபிகேஷன் திங்கள சமையல் கல்ச்சர் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்து பேரண்ட்ஸ் எங்க வீட்டை எடுத்து பாத்துக்கணும். இவ்வளவு நான் வந்து இந்த டீச்சர் பேரண்ட்ஸ் லாகின் பண்ணல. இப்ப வந்து நாங்க டீச்சர் இருக்க போனோம்னா டீச்சர் உள்ள போச்சு. இந்த டீச்சர் உள்ள போனோம். இது வந்து ஒரு மெயினான ஒரு அட்மின் ஒரு ஆள் தான் இப்ப உள்ளுக்கு வந்துருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்க கொடுத்த லீவ் பெண்டிங் இருக்குது, இது ரிஜெக்ட் பண்றோமா அப்ரூவ் பண்ணுவோம். இப்ப வந்து நான் இதை அப்ரூவ் பண்ணிட்டேன்னா என்ன, இது டேட்டாபேஸ் ஒரே போன்ல செட் பண்ணிருக்கனால அப்ப பேரண்ட்ஸ் இந்த போனுக்கு ஒரு மெசேஜ் அப்ரூவ். அப்ப பேரண்ட்ஸ் வந்து திரும்ப அந்த அப்புக்குள்ள போய் பார்க்க தேவை, எங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆகுது. மேல வர நோட்டிபிகேஷன் வச்சு என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளக்கூடிய சிஸ்டம் இருக்கு. அடுத்தது வந்து அவங்க கிளாஸ்ல எடுத்து டோட்டல் லீவ் வந்து இதுல என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து அனலைஸ். இது என்ன அனலைஸ், அதாவது நான் இந்த மாசம் அப்ப வந்து அந்த கிராஃப் அப்படியே அப்ளை பண்ணீங்க.